ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 1 பதம் 43. உத்சன்ன குல தர்மானாம் மனுஷ்யானாம் ஜனார்தனா நரகே நியதம் வாசோ பவதீதி அனுசுஷ்ருமா. வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தம். உத்சன்ன கெடுக்கப்பட்ட, குலதர்மானாம் குலதர்மத்தை உடையவரின், மனுஷ்யானாம் அத்தகு மனிதர், ஜனார்தனா கிருஷ்ணரே, நரகே நரகத்தில், நியத்தம் எப்போதும், வாசக இருப்பு, பவதி ஆகின்றது, இதி இவ்வாறாக, அனுசுஷ்ருமா சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குலதர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். பொருளுரை. அர்ஜுனன் அதிகாரப்பூர்வமானவர்களிடம் கேட்டதை அடிப்படையாக வைத்து வாதாடுகிறான், தனது சுய அனுபவத்தை வைத்து அல்ல. எனவே உண்மை அறிவை பெறும் வழி, இதுவே உண்மை அறிவை பெறும் வழி. அறிவில் ஏற்கனவே நிலை பெற்றிருக்கும் ஒருவரை அணுகாமல் உண்மையான அறிவை அடைய முடியாது. வர்ணாசிரம சமுதாயத்தின்படி மரணத்திற்கு முன் ஒருவன் தான் செய்த பாவ காரியங்களுக்கு பிராயஷ்சித்தம் செய்தாக வேண்டும். எப்போதும் பாவ செயல்களை ஈடுபட்டிருப்பவன் பிராயச்சித்தம் என்று கூறப்படும் சடங்கினை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யாவிடில் பாவ செயல்களில் விளைவுகளை அனுபவிப்பதற்காக அவன் நரகத்திற்கு செல்வது நிச்சயம். இத்துடன் பக்திவேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண ப்ருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. பகவத்கீதை உண்மையுள்ள இந்த பகுதியில் நம்ம அர்ஜுனனுடைய விவாதங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அர்ஜுனனுடைய விவாதங்கள் அப்படியே ஒன்னொன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன விவாதங்கள் கிருஷ்ணர்கிட்ட நான் போர் புரிய மாட்டேன் அப்படிங்கிறது விவாதம் வைத்தேன் அப்படின்னு அப்படியே ஒரு பார்த்தோம். அப்படின்னா முதல்ல சொல்றான், நம்ம இந்த போர் புரிவதுனால சொந்த உணர்வுகளும் கொள்ள நேரிடும். ஸோ அதனால ஏன் நம்ம நம்மளோட சொந்த உறவினர்கள் நம்ம கொள்ள வேண்டும், பாட்டனார்கள் மற்றும் சகோதரர்கள், ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஏன் கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விவாதத்தை முன்வைக்கிறான். இரண்டாவதாக அர்ஜுனன் கேட்குறான், நம்முடைய சொந்த உறவினர்கள்லாம் நம்ம இந்த போர்ல இறந்துட்டாங்க அப்படின்னா நான் ராஜ்ய சுகத்தை யாரின் மூலயமா நாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறத விவாதம் செய்யறான். நம்ம பொதுவாக நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்மளுடைய சொந்தக்காரங்களோட சேர்ந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது பல மடங்கு நம்ம அனுபவிக்க முடியும். அர்ஜுனனோட நிலை என்ன அப்படின்னா, அவன் கேட்குறான், இந்த உறவினர்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா நான் ராஜ்ய சுகத்தை நான் தனியா எப்படி நான் அனுபவிக்கிறது, ராஜ்ய சுகத்தை அனுபவிப்பதற்கு என்னுடைய உறவினர்கள்லாம் இல்லாத பட்சத்துல நான் மட்டும் எப்படி நான் தனியா அனுபவிக்கிறது அப்படிங்கிறத முன் வைக்கிறான். மூன்றாவதாக அர்ஜுனன் கேட்கிறான், இந்த போர் புரிவதன் மூலமாக
நம்ம குல தர்மங்கள் கெட்டு போயிடும், குணதர்மங்கள் வந்துட்டு நாசமடைய விடும். ஸோ இதனால நமக்கு பாவமே வந்து அடையும் அப்படிங்கிற விவாதத்தை முன்வைக்கிறான். ஸோ நம்ம பாவம் செய்தவர்களாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்றான். நான்காவதா சொல்றான், இந்த போர் புரிவதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கிற, அதாவது பெரியவங்கள்லாம் இந்த போரில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த போரில் இறக்கக்கூடும். அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா தர்மத்தை பின்பற்றுவதற்குண்டான சடங்குகள்லாம் நின்று போய்விடும். குல தர்மங்களை பின்பற்றுவதற்குண்டான சடங்குகள், பிராமண தர்மம், சத்திர தர்மம், வைஷ்ய தர்மம், ஸோ இது மேல தர்மத்தை பின்பற்றுவதற்குண்டான சடங்குகள் எல்லாம் நின்று போய்விடும். அப்படி சடங்குகள்லாம் நின்று போயிடுச்சு அப்படின்னா இளைய சமுதாயத்தினர் வந்துட்டு அவங்க அதர்மத்துல ஈடுபடுவாங்க. அப்படி அதர்மத்துல தர்மம் மீது அதர்மம் மீது அவங்களுக்கு தெரியாம போயிடும். அப்படி தர்மம் மீது அதர்மம் மீது அப்படின்னு தெரியாம போகும்போது அவங்க அதர்மத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னா பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரி சமுதாயத்துல இருக்கிற முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்க முடியாம போயிடும். அப்படி பாதுகாப்பு அளிக்க முடியாம போகும் பட்சத்துல அவங்க வந்துட்டு மற்றவங்களை நாடி செல்வாங்க. அப்படி மற்றவங்களை நாடி செல்லும் போது அவங்க தன்னுடைய கற்பை இழக்க நேரிடும். அப்படி கற்பை இழக்க நேரிட்டது அப்படின்னா அவங்க தேவையற்ற சமுதாயங்கள் உருவாகக்கூடும். அதாவது வர்ணசங்கரம் அப்படிங்கிற தேவையற்ற சந்ததிகள் உருவாகக்கூடும். ஸோ அதனால நாம ஏன் போர் புரிய வேண்டும் அப்படிங்கிற விவாதத்தை அர்ஜுனன் முன்வைக்கிறான். இறுதியாக அர்ஜுனன் சொல்றான், இப்படி போர் புரிவதன் மூலமாக குலதர்மங்கள் முற்றிலுமாக அழிவடைந்து விடும். இந்த குலதர்மங்கள் உண்டான சடங்குகள் எல்லாம் நின்று போயிடுச்சு அப்படின்னா அதை பின்பற்றுவதற்கு பிற்காலத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி நாட்கள் கடக்க படிப்படியாக இந்த குலதர்மங்கள் நின்றுவிடும் அப்படிங்கிறத அர்ஜுனன் முன்வைக்கிறான். முக்கியமா இந்த குலதர்மங்களுடைய முக்கியத்துவத்தை இது அர்ஜுனன் வந்துட்டு இங்க சொல்றான் இந்த பதத்துல. அதுவும் தன்னுடைய மனக்கற்பனைகள் இருந்து அவன் சொல்ல, அதிகாரப்பூர்வமான குருக்களிடமிருந்து கேட்டுதான் நான் கேட்டுள்ளேன் அப்படிங்கிறத குறிப்பிடுறான். மனித வாழ்க்கையோட உன்னத நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குல தர்மங்களை பின்பற்றுவதற்குண்டான அவசியத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மனித வாழ்க்கைங்கிறது மற்ற விலங்குகள் போன்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. அதாவது 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கிறது. அதுல மனித பிறவி அப்படிங்கிறது மிக உன்னத பிறவி. இந்த மனித பிறவியில கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம பெற முடியும். அந்த கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம வந்துட்டு இந்த மனித பிறவியில மட்டும்தான் அது நம்மளுக்கு சாத்தியமாகும். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. அதற்காக ஒரு சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றியாக வேண்டும் வாழ்க்கையில. அந்த வழிமுறைகள் தான் குல தர்மங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லப்படக்கூடிய குடும்ப தர்மங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட குல தர்மத்தை பின்பற்றி வாழ்வதன் மூலமாக நம்மளுடைய இறுதி இலக்கை நம்ம அடைய முடியும். மீண்டும் கடவுளை நாடி நம்மளால செல்ல முடியும். கடவுளிடமிருந்து நம்ம இழந்த அந்த உறவை நாம மீண்டும் வலுப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அதுதான் இந்த மனித பிரிவோட உள்நோக்கம். பொதுவாக மக்கள் இந்த குலதர்மங்கள் பின்பற்றுவதற்காக தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக மக்கள் வந்துட்டு குல தர்மங்களை பின்பற்றுவதும் ஒரு சில சமயத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த நடைமுறை வாழ்க்கையில் வேதங்களையும் அது சிபாரிசு செய்யப்பட்டு இருக்கிறது. அது ஆனா கிருஷ்ணர் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு உயர்ந்த தர்மமாக அவர் வந்துட்டு சொல்ல கிடையாது. சில சமயத்துல நம்ம சமயப்பற்றி இருப்பவர்களுக்கு கூட அவங்க வந்துட்டு இந்த குல தர்மத்தை வந்துட்டு அதோடைய உள்நோக்கத்தை புரிஞ்சுக்காம அவங்க தன்னுடைய மனக்கற்பனையால அவங்க வந்துட்டு தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக
குல தர்மத்தை பின்பற்றுவாங்க. தன்னுடைய ஆசைகளை நம்ம பூர்த்தி செய்வதற்காக இந்த தர்மத்தை வந்துட்டு ஒரு கருவியாக பயன்படுத்துவது ஒரு சிறந்த வழி அல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய புலன்கள் வந்துட்டு திருப்தி அடையுது. ஸோ இதனால எந்த ஒரு தூய்மைப்படுத்துவதும் தூய்மை அடையக்கூடிய நிலை, ஆத்ம தூய்மை அடையக்கூடிய நிலைக்கு வரவில்லை. அப்படி அதற்காக நம்ம பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத பகவத்கீதையிலே கிருஷ்ணர் வந்து சொல்றார். வேதங்களுடைய மலர்ச்சோக்கிலிருந்து வெளியில் வா அப்படிங்கிறத கிருஷ்ணர் பின்வரும் அத்தியாயங்கள் நம்ம சொல்றதை நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, வேதங்களுடைய உள்நோக்கம் வந்துட்டு தர்மத்தை பின்பற்றுவதற்குற உள்நோக்கம் வந்துட்டு பகவானுடைய தூய அன்பை நம்ம வந்து அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். சபை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்திர் அதோக்ஷஜி அப்படிங்கிறது பாகவதம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பகவானுடைய பக்தியை நம்ம வந்துட்டு நம்ம அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நம்ம குலதர்மத்தை நம்ம பின்பற்றுவது தான் உண்மையான நியமம். அப்படி குலதர்மத்தை நம்ம வந்துட்டு இந்த காலகட்டத்துல நம்ம வந்துட்டு மக்கள் தன்னுடைய புலன் நுகர்ச்சிகளுக்காகவும் மக்கள் வேதங்களை பின்பற்றுவது கிடையாது, பகவான் அடைவதற்காகவும் பின்பற்றுவது கிடையாது. எந்த வகையிலும் அவங்க வந்து வேதங்களை ஒரு சில சமயத்துல பின்பற்றி வாழாத இதையும் நம்ம பார்க்க முடியும். அது வந்துட்டு அதர்மத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி அதர்மங்களை பின்பற்றுவதன் மூலமாக என்ன ஆகுது, நம்மளுடைய இருப்பு அப்படிங்கிறது தூய்மை அடையாமல் அப்படியே மீண்டும் பாவ செயல்கள்லேயே நம்ம பாவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கும் அதனால மீண்டும் அந்த நரகலோகத்திற்கு நம்ம செல்ல நேரிடுது. பழங்காலத்துல வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது இருந்தது. அந்த தர்மங்கள் இப்போ வந்துட்டு மாற மாற மக்கள் வந்துட்டு அதர்மங்களை ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படி அதர்மங்களை ஈடுபட பாவங்கள் தான் பாவப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த அவல நிலையிலிருந்து நம்ம மாறுவதற்காக ஒவ்வொரு யுகத்திலையும் பகவானை இதை வந்துட்டு அவதரிக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு யுகத்திலையும் பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்ற பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். பக்தர்களை காப்பதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்க பகவத்கீதையில சொல்றார். இந்த கலியுகத்துல பகவான் வந்துட்டு அவதரித்தது வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு அவதாரம். இந்த அவதாரத்துல மக்கள் சைத்தன்ய மகாபிரபு வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, நாம சங்கீர்த்தனத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். நாம சங்கீர்த்தனத்தை பின்பற்றுவதன் மூலமாக நம்மளுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி நம்மளுடைய உண்மை வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப முடியும் அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு வலியுறுத்தி இருக்கிறார். தர்மம் ஹி சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் என்பது பகவானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று, அவராலேயே இது வழிநடத்தப்பட்ட ஒன்று. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வழியை நம்ம பின்பற்றுவதன் மூலமாக நம்மளுடைய இறுதி இலக்கை நம்மளால நிச்சயமாக நம்ம அடைய முடியும். இதனால நம்ம எல்லா பொருளுரையில மேலும் பிரபுபாதர் வந்துட்டு சொல்றார், அர்ஜுனன் அதிகாரபூர்வமானவர்களிடம் கேட்டதை அடிப்படையாக வைத்து வாதாடுகிறான் அப்படிங்கிறத சொல்றார். தனது சுய அனுபவத்தை வைத்து அல்ல. இதுவே உண்மை அறிவை பெறும் வழி. சமுதாயத்துல எந்த ஒரு கொள்கையை நம்ம நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னாலும் அது அதிகாரபூர்வமானவர்களிடம் கேட்டதை மூலமாக நம்ம அந்த கொள்கையில் இருக்கப்பட வேண்டும். அதாவது இந்த வேத இலக்கியங்கள் வந்துட்டு சீட பரம்பரையில் வாயிலாக மக்கள் பெறப்பெற்று வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சீட பரம்பரையின் வாயிலாக வந்த குரு கிட்டமிருந்து நம்ம வாழ்க்கையின் உன்னத நோக்கம், உன்னத கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழும் போது தான் நம்மளால உண்மை இலக்கை நம்மளால அடைய முடியும். வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை வந்துட்டு நாமவே தெரிந்து அதை புரிந்து நாமளே படித்து நம்ம வந்துட்டு நாம் அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சாத்தியமாகாத ஒன்று. ஏன்னா அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பாற்றாற் போல வேதங்கள்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு தொண்டு செய்து அவர் மூலியமாக நம்ம வந்துட்டு இந்த வேதங்களை நம்மளால புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே சிறந்த வழி. மேலும் சில பிரபுபாதர் இந்த பொருளில் சொல்றாரு, வர்ணாசிரம சமுதாயத்தின் படி மரணத்திற்கு முன் ஒருவன் தான் செய்த பாவ காரியங்களுக்கு
பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். எப்போதும் பாவ செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் பிராயச்சித்தம் என்று கூறப்படும் சடங்கினை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யாவிடில் பாவ செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக அவன் நரகத்திற்கு செல்வது நிச்சயம். ஸோ இந்த கலியுகத்துல நம்ம பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் தான் வழி. இடங்கள்ல சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சில பிராயச்சித்தம் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துக்கு நம்மளால நடைமுறை வாழ்க்கையில நம்மளால கொண்டு வருவது மிகவும் கடினம். என்னன்னா ஒவ்வொரு பாவத்திற்கும் உண்டான பிராயச்சித்தத்தை நம்ம தெரிந்து அதற்குண்டான சடங்கினை நம்ம செய்து கொண்டே வந்தோம்னா அது நீண்ட நாள் ஆகும். இது ஒரு பிறவியில நம்மளால அதை முடிக்க முடியாது. அதற்காக தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த தொழில நீங்க செய்து கொண்டு இருந்தாலும் சரி அதுல பாவங்கள் செய்யாம நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மையமா வைத்து வாழ்க்கை வாழுங்க அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. அப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக நம்ம பகவானுடைய பிரேம பக்தி நிலையை நம்மளால அடைய முடியும். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு கொள்கை. இத்துடன் இந்த பகவத்கீதை உண்மை உருவ வகுப்பை நம்ம நிறைவேற்றிக் கொள்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய.